ஒரே ஒரு டவுட் என்னன்னா 18 வருஷம் ரூம்குள்ள இருந்தாங்க. ஆமா. அந்த பொண்ணுக்கு 17 வயசு இருக்கும், அவ தங்கச்சிக்கு 15 வயசு இருக்கும். அப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இல்ல இல்ல அதான் புரிய அது மாட்டேங்குது. அது இதெல்லாம் தெரியலங்க. ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரிக்கு அவ்வளவுதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல நம்ம யோசிக்கவே கூடாது. அவ்வளவுதான். சாத்தியமே இல்லை வேற யாருக்கும். நீலாம்பரி ரம்யா மேடம் மட்டும் தான் அதுக்கு சாத்தியமா இருக்கும், வேற யாருக்கும் நடக்காது. ஏன்னா 3 மணி நேரம் படம்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு நம்ம உட்கார முடியாது தேட்டரில். ஆனால் 3 மணி நேரம் படம் போட்டு நம்ம பார்த்த படத்தை வந்து பகையன் அண்டாக்கின்னு பார்க்கும்போதும் அந்த தலையோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இது அன்மேட்சபிள். எனக்கு மின்சார கண்ணா ரொம்ப பிடிக்கும். வெற்றி கொடி கொட்டு இன்ட்ரோலுக்கு வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகளும் உனக்கு ஒரு படிக்கட்டுப்பான்னு நல்லா எழுதினாங்க. நான் இனிமேல் தடைகளை படிக்கட்டா பார்த்து வாழ்க்கையில் முன்னேற போகிறேன். படித்து வேலை வாங்கி நான் நல்லா முன்னேறேன். ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா படம் பிரதீப் இல்ல நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப அவுட்டேட்டர்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. தலைவர் ஃபைட்டு பங்கு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் இப்பயுமே நல்லா இருக்கு. மியூசிக் கேட்கறதுக்கு அவ்வளோ தரமான மியூசிக் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்து பக்கா ஒரு ப்ராப்பர் பேடாஸ் கேரக்டர். சீரியஸாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவங்க சாவர வரைக்கும் கூட லைக் ஷி ஓன் த கேரக்டர். எதுவுமே பிசுறு தட்டல. ஒரே ஒரு டவுட் என்னன்னா 18 வருஷம் ரூம்குள்ள இருந்தாங்க. ஆமா. அந்த பொண்ணுக்கு 17 வயசு இருக்கும், அவ தங்கச்சிக்கு 15 வயசு இருக்கும். அப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இல்ல இல்ல அதான் புரிய அது மாட்டேங்குது. இதெல்லாம் தெரியலங்க. டைரக்டர் கேளுங்க. செட் ஆகாது. 25 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. 60 படையப்பா 2 இதே ஸ்டோரியில் கண்டினியூஷன் தான். செட் ஆகாது. அது டைரக்டரோட கான்செப்டை பொறுத்து எந்த வகையில வேணாலும் எடுக்கலாம். எடுத்தாதான் பார்த்தாதான் சொல்ல முடியும். படத்துல எல்லாமே பிடிச்சிருந்தது. ரம்யா கிருஷ்ணன் மேம், ரஜினி சார், சௌந்தர்யா மேம் வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் இப்போ இல்லையேன்னு சொல்லி. இருந்திருந்தா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நிறைய பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இன்னசென்ஸா இப்போ இருக்க ஹீரோயின்ஸ்லாம் அந்த ஒரு இன்னசென்ஸ் வந்து பார்க்க முடியல. அவங்க வந்து அவங்களுக்கு டைலாக்ஸ் கூட பெருசா இருக்காது, ஆனா அவங்க வந்து மனசுல நிக்கிறாங்க. அந்த ஒரு இன்னசென்ஸ், அந்த ஒரு கியூட், அந்த இது மவுத் ஆர்கன் வாசிக்கும் போது அவங்க நடந்து போறது, சிரிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. பர்சனலா படையப்பா தான் பிடிக்கும். ஆனா நீலாம்பரி மேமும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு ஈக்குவலா பண்ணியிருப்பாங்க. இப்படி இது பண்ணிட்டு ஒரு வாக் பண்ணிட்டு வந்து உட்காருவார். அந்த வாக் பண்றது செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ரம்யா கிருஷ்ணன் மேமும் சான்ஸே இல்லை. அந்த வாய்ஸ், அவங்க வாய்ஸ்ல இருக்க அந்த போல்ட்னஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எழுந்து. சூப்பரா இருந்துச்சு. கிக்கி ஏறுதே பாட்டு காணணும், அப்புறம் என் பேரு படையப்பா காணணும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அது 2 பாட்டு காணணும். செம்மையா இருந்துச்சு. வாவ் வாட் எ மேன் அப்படிதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. 2-3 சாங் வந்து ரிப்பீட் மோட்ல போட்டாங்க. ஊஞ்சல் சீனு ரிப்பீட் மோட்ல போட்டாங்க. கூஸ் பம்பா இருந்ததுங்க. பட் நீலாம்பரி கேரக்டரை 1999ல அவர் தலைவர் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த இது வந்து எத்தனை ஹீரோஸ் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது இவரால் மட்டும்தான் முடியும். அப்போ இருக்க ஜென்ரேஷன் தான் இப்பயும் வந்திருக்காங்க. அப்போ இருக்க 90s கிட்ஸ் தான் இப்போ. நான் ஜென்சி கிட்ஸ்க்கும் சொல்கிறேன். ஜென்சி கிட்ஸ் வந்து பாருங்க, படத்தை பாருங்க. இப்போ இருக்க ஹீரோஸ்க்கு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ரஜினி, கமல், விஜய், அஜித்க்கு அப்புறம் அந்த ஸ்டார்டம் வந்துட்டு இனி வந்துட்டு அந்த ஹீரோஸ்க்கு வரப்போகிறது. ரஜினி சாருக்கு கிடைக்கிற ஸ்டார்டம் இனி கிடைக்க போகிறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஒரு ரீவிசிட் கொடுங்க தியேட்டருக்கு. செம்மையாக இருக்கும். எல்லா சீனுமே. சார் பேட் பாடியில் ஒரு சீன் ஃபைட்டில் வராருல, தலைவரை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்? ரம்யா கிருஷ்ணன் மெயின் தான். வேற யார் பண்ணியிருந்தா யாரும் வேணாங்க. ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரிக்கு அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம யோசிக்கவே கூடாது. அவ்வளோதான். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் அவளுக்கு தான். அவங்களுக்கு தான் சூப்பர் ஸ்டார்னா ஒரே அன்றும் என்றும் என்றும் ஒரே ஸ்டார், சூப்பர் ஸ்டார் நம்ம. படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு ரிப்பீட் போட்டாங்க. 2வது வந்து அவர் பண்ணுற சீன் ஒன்று அந்த கிக்கி ஏறுது அந்த பாட்டு ரிப்பீட் போட்டாங்க. தலைவர் ஊஞ்சல் சீன் ரிப்பீட் போட்டாங்க. ஒரு 2-3 சீன் 4 சீன் கிட்ட ரிப்பீட் போட்டுகிட்டே இருந்தாங்க. படத்தில் தலைவரை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அவருடைய தனியாக படத்தையே சொல்கிறீங்களா? இல்லை படத்தில் வந்து அவர் வந்து ஒரு வசனம் பேசும்போதெல்லாம் வந்து அப்படியே தெரிக்குது தேட்டரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அவர் இல்லாமல் உங்களுக்கு படத்தில் பிடிச்ச கேரக்டர்லாம் இருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப அட்ராக்ஷன் பயங்கரமாக வேற லெவலில் நினச்சிருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் அவங்க பண்ணாமல் வேற யார் பண்ணிருக்காங்க? சாத்தியமே இல்லை வேற யாருக்கும். நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் மேடம் மட்டும் தான் அதுக்கு சாத்தியமாக இருக்கும், வேற யாருக்கும் நடக்காது. அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம பார்த்த படம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு லேக் இல்லை. ஏன்னா 3 மணி நேரம் படம்லாம் இப்போ ரிலீஸ் ஆனிட்டு நம்ம உட்கார முடியாது தேட்டரில். ஆனால் 3 மணி நேரம் படம் இப்போ போட்டு நம்ம பார்த்த படத்தை வந்து பகையன் அண்டாக்கின்னு பார்க்கும்போதும் அந்த தலையோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இது அன்மேட்சபிள்.
3 மணி நேரம் 3 நிமிஷமோ 3 வருஷம் தொடர்ந்து போனாலும் பார்க்கலாம். அதான் யங் ரஜினியா உங்களுக்கு கேட்டப்பா ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். எந்த மேக்கப்பும் இல்லாமல் அந்த இன்டர்வியூ கொடுத்தாரு பார்த்தீங்களா இப்போ தலைவர், அந்த ரஜினி நமக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு ஆப்வியஸ்லி. ஆனால் இதில் வந்து அந்த கெட்டப் ஓல்டு ரஜினி வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கும். புரியல தலை நீலாம்பரி, ஏன்னா அவங்க தானே வந்து சோல் ஆஃப் த மூவி. நான் அது அப்படி ஒரு கேரக்டரை வச்சு பண்ணுறதுக்கே தலைவருக்கு ஒரு இது வேணும். ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு டாப் ஹீரோஸுமே நீலாம்பரி மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுட்டு, அதுவும் அந்த ஊஞ்சல் சீனுக்கு அப்புறமே பார்த்துக்கோங்க, நீலாம்பரி ஒரு 2 மினிட்ஸ் கண்டினியூஸாக பேசுவாங்க. அது மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டரை பேச வச்சு பண்ணுறதுக்குலாம் வந்து இட் இஸ் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வேணும். அந்த கெத்து வந்து தலைவருக்கு மட்டும் தான் முடியும். இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ். இது வந்து பார்ட் 2 எடுக்க போற ரஜினி சார் சொல்லிருக்காரு. பண்ணலாமா வேணாமா? ஆப்வியஸ்லி தலைவரோட விருப்பம் தான் அது. ஏன்னா அதான் ஒரு பெஸ்ட் கதை. ஏன்னா அகைன் வந்து நிறைய படம் வந்து செகண்ட் பார்ட் வந்து இல்லாமல் கொஞ்சம் அந்த ஒரு மாஸ்டர் பீஸை கேரி பண்ணுற மாதிரியான ஒரு கதை கிடைச்சாமல் தலைவரும் பண்ணுவார். ஏன்னா தலைவர் பாட்ஷாகத்தோட சொல்லியிருப்பார், ஒரே ஒரு பாட்ஷா மட்டும் தான் அப்படின்ட்டு. ஸோ தலைவர் அந்த ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னா அதோட அந்த ஸ்கிரிப்டோட வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அவர் முடிவெடுத்தாருன்னா அது கரெக்டாக தானே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது, வைப் ரொம்ப நல்லா இருந்தது தியேட்டர்ல. நீலாம்பரி தான் அஃப்கோர்ஸ், கண்டிப்பா கண்டிப்பா அவங்க பண்ணிருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். ஐஸ்வர் ராய் பண்ற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, பட் அவங்க இருந்ததா கூட இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது. இவங்களோட இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு, கெத்தா இருக்கு. இன்னமும் நீலாம்பரி அந்த ஒரு பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வேற படம் அருணாச்சலம். சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு வேற யாரும்னா சான்ஸே இல்லைங்க, அவர் மட்டும்தான் கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, இதுக்கு அப்புறமும் யாரும் இல்லை, அவர் தான். தேங்க்யூ.